இன்னைக்கு காலைல அஷ்மிதா அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு 3 பார்ட்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவங்களோட பிஸ்னஸை பற்றியும், அதை வந்து நாங்கள் விஷ்ணு காசுலேருந்து எடுத்து ஒன்றும் பண்ணல, நான் உழைச்ச காசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு இது சொல்கிறாங்க, நான் அட்வொகேட்ட பேச சூழ்நிலை கிடைச்சதுன்றாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எந்த முறையில் அவங்க உங்கள்கிட்ட பேசுனாங்க, எப்படி உங்கள்கிட்ட அணுகுனாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஒரே ஒரு திரும்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன் ஆக்சுவலி. என்னன்னா, அவங்க நோவேர் ஷி ஹஸ் மென்ஷன்ட் எனி நேம். எங்கேயுமே அவங்க வந்துட்டு இவங்க தான் அப்படின்ற எக்ஸ்பிளிசிட்டா நேம் மென்ஷன் பண்ணல. அட்வொகேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஏன் திரும்ப எல்லாம் என் பக்கம் திரும்புதுன்னு தான் எனக்கு புரியல ஆக்சுவலி இந்த இடத்துல. ஓகே. சரி அது திரும்புறதுக்கு ரீசன் வந்துட்டு எனக்கும் நான் காலைல வந்துச்சுங்க. ஏன்னா காலைல நான் எந்திரிச்சதே இதில தான் எந்திரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு லேட் வாஸ் லைக் ஐ வாஸ் நாட் வெல். காலையிலே காலு, மெசேஜஸ் என்னடா இவ்வளோ பேர் அடிக்கிறாங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்போது, மேம் வீடியோ வந்திருக்கு அப்படின்னும்போது ஐ வாஸ் லைக் என்னால பார்க்க முடியாது. பிகாஸ் ஷி ஹஸ் பிளாக்டு மீ ரொம்ப முன்னாடியே. நான் இல்ல. இத பத்தி யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லாரையும் அவங்க ஒருத்தரா பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது எனக்கு அவங்களே இப்ப இன்பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க, மேம் பாருங்க இதான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுதான் வந்துட்டு வீடியோவா வந்திருக்கு அப்படின்னு. ஐ திங்க் நவ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2ண்ட் பார்ட் அண்ட் 3rd பார்ட்டும் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா? அந்த பார்ட்ல திரும்ப திரும்ப அந்த 3 வீடியோவுமே இட் வாஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டூ ஸ்கேம் பத்தி தான். அது அவங்க பிசினஸ் லாஸ்ங்கிறாங்க. அது அவங்க டெர்மினாலஜி. பட் நம்ம இது ஏமாத்துறதுனால ஸ்கேம்